இந்த வார ஜூனியர் அப்துல் கலாம் பகுதியில் ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் காரைக்குடியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் பற்றி தற்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான பூபதிராஜ் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக 100க்கும் அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்கிறார். கடல் அலையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பு, சுனாமி எச்சரிக்கை கருவி, சூரிய சக்தியில் இயங்கும் சைக்கிள் போன்ற பல கண்டுபிடிப்புகளை இவர் கண்டுபிடித்திருக்கிறார். சைக்கிள் போன்று வடிவமைக்கப்பட்ட எளிமையான இயந்திரத்தை உடற்பயிற்சி செய்வதற்கு பயன்படுத்தினாலே மின்சாரம் உற்பத்தியாகும்படி வடிவமைத்திருக்கிறார். இதில் ஏறி மிதித்து பெடலை சுழற்றுவதால் கிடைக்கும் மின்னாற்றல் மூலம் 100 வாட்ஸ் கொண்ட பல்பினை எரிய வைக்க முடியும் என்று இவர் தெரிவிக்கிறார். பைக் நம்ம யூஸ் பண்றோமோ, வீடுகளில் வந்து நம்ம பயிற்சிக்கு பயன்படுத்துறோமோ, அதே மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இது வந்து இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து 500 வாட்ஸ். உங்களுக்கு இந்த 500 வாட்ஸ் கிட்ட 6 யூனிட் வச்சிருக்கேன் நான். இதில் வந்து நீங்க பேட்டரியில சேமிச்சுக்கலாம், அல்லது நேரடியாக ஏசி பல்புகளையும் நீங்க பயன்படுத்தி எரிய வச்சுக்கலாம், அல்லது பேட்டரி மூலியமா நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு மின்சாரம் இல்லாத நேரத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதே வச்சு 1 கிலோவாட் வந்து நமக்கு வந்து 10 கிலோவாட்டா மாற்றுறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதேபோல் இயற்கையாக கிடைக்கும் சூரிய ஒளியினை சுற்றுச்சூழலுக்கு மாசில்லாத எரிபொருளாக பயன்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். குளிர்ச்சியான மற்றும் வெப்ப நீரின் ஓட்டத்தினை கொண்டும் மின்னாற்றலை உற்பத்தி செய்ய முடியும் என்று தெரிவிக்கும் பூபதிராஜ் தொடர்ச்சியாக பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்.